இன்றைய அற்புதமான வேலையில நாம சக்தி முத்திரை பார்க்க போறோம். மகா சக்தி முத்திரை. இந்த மகா சக்தி முத்திரை செய்யறதுனால நமக்கு கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்கும். அதே நேரத்தில் கிரக சக்தியும் கிடைக்கும். மேலும் உடம்புல பார்த்தீங்கன்னா மன ஆற்றல், அதுக்கப்புறம் இந்த கர்ப்பம் ஆகாம குழந்தை பிறப்புக்கு தாமதமா காத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த முத்திரை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஹார்மோன் பேலன்ஸ் செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா படைப்பாற்றலை அதிகப்படுத்தும். இப்படி படைப்பாற்றலை அதிகப்படுத்தி சனி கிரகத்தின் மூலமாக இருக்கக்கூடிய நோய் தீர்க்கும் தன்மையை கொடுத்து, சூரிய சந்திர ஆற்றல் மூலமாக நம்ம ஆண் பலத்தையும் உடல் பலத்தையும் அதிகப்படுத்தி, இப்படி பலவிதமான ஆற்றல்களை கொண்ட முத்திரையாக இந்த மகாசக்தி முத்திரை வேலை செய்யும். இப்பேற்பட்ட மகாசக்தி முத்திரை எப்படி வேலை செய்ய போறோம்னா, நம்மளுடைய 2 கைகளையும் கட்டவரலை உள்ள வச்சுக்கணும். கட்டவரலை உள்ள வச்சுட்டு உங்களுடைய ஆள்காட்டியோடையும் நடுவரலையும் கட்டவரலை சேர்த்தி பிடிச்சிக்கணும். கட்டவரலை சேர்த்தி நீங்க பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மோதவரலை தொட்டுக்கணும், சுண்டுவரலை தொட்டுக்கணும். 2 விரிச்சு வச்சுக்கணும். விரிச்சு வச்சுட்டு இது 2யும் அப்படியே அந்த கையில் 2 ஒட்டிக்கணும். இதுதான் சக்தி முத்திரை, மகாசக்தி முத்திரை. சக்தி முத்திரை சொல்லுவாங்க, மகாசக்தி முத்திரை சொல்லுவாங்க. என்ன பண்றீங்க, முத்திரை வைக்கிறீங்க. சரிங்களா? வச்சுட்டு இப்படி நெஞ்சு பகுதிக்கு நேராக அந்த முத்திரை வச்சுட்டு அப்படியே அமைதியா நீங்க கண்களை மூடி அமர்ந்துக்கிறீங்க. இப்படி அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்க நினைக்கிறத நினைச்சுக்கலாம். ஏன்னா 7 சக்கரத்துக்கும் 7 கிரகத்தோட அமைப்பு இருக்குது. அதனால அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்க நினைச்சுக்கலாம். நினைக்கும் போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனகதா, விசுக்தி, ஆக்னேயா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டே சகஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்ட வெளிக்கு போற மாதிரி நினைச்சு கூட நீங்க உட்காரலாம். ஒரு தியானமாகவும் பண்ணலாம். ஒரு தியானத்தன்மையில மேன்மையடைஞ்சு உங்க சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவி செய்யும். இந்த முத்திரையை தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 5 நிமிடத்திலிருந்து 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். உங்களுடைய நேரத்தை தகுந்த மாதிரி நீங்க செயல்படுத்திக்கலாம். இதை காலை வேளையிலும் மாலை வேளையிலும் செய்யறது ரொம்ப சிறப்பு. மற்ற நேரத்தில் செஞ்சாலும் தவறு கிடையாது. ஆனால் காலை மற்றும் மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி முத்திரை செய்யும்போது நமக்குள்ள அந்த படைப்பாற்றல் அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம இந்த சூரிய முத்திரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர முத்திரையும் என்ன பண்றோம், நம்ம வெளியே நுனிகள் இணைச்சிக்கிறோம். சுண்டு வரையும் மோர் வரையும் அப்படி இணைத்திருப்பதால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த காலை மாலை வேலை செய்யும் போது அதனுடைய ஆற்றல் அதிகமாக உங்களுக்கு கிடைச்சு நீங்க நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மனிதராக மாறுவதற்கு இந்த முத்திரை உதவி செய்யும். இப்பேற்பட்ட அற்புதமான முத்திரையை இன்று பிரபஞ்சம் வழங்கியதற்கு மிக்க நன்றி. எனக்கு முத்திரையை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றி.